வணக்கம். லீ நியூஸ் செய்திகளுக்காக சித்ரா. விரிவான செய்திகளை தற்போது பார்க்கலாம். கோவையில் சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்து ஆபாச வீடியோக்கள் அனுப்பியதாக குற்றம் சாட்டப்பட்ட 43 வயது நபரை போலீசார் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர். கோவை மலுமிச்சம்பட்டி பகுதியில் வசித்து வந்த பார்த்திபன் என்பவர் மகள் முறை உறவுடைய 16 வயது சிறுமியிடம் கடந்த சில மாதங்களாக பாலியல் சீண்டலில் ஈடுபட்டு வந்ததாக கூறப்படுகிறது. மேலும் செல்போன் மூலம் ஆபாச படங்கள் மற்றும் வீடியோக்களை அனுப்பி தொல்லை அளித்ததாகவும் புகார் எழுந்துள்ளது. இதனால் மன உளைச்சலுக்கு ஆளான சிறுமி கருமத்தம்பட்டி அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். விசாரணையில் குற்றச்சாட்டு உறுதியானதை தொடர்ந்து பார்த்திபன் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து கைது செய்த போலீசார் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூரில் நடைபெற்ற ஜமாபந்தி நிகழ்ச்சியில் பொதுமக்களிடமிருந்து மனுக்கள் பெறப்பட்டு தகுதியான மனுக்களுக்கு உடனடியாக தீர்வும் வழங்கப்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் இலத்தூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட செய்யூர் வட்டாட்சியர் அலுவலக வளாகத்தில் ஜமாபந்தி நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ஜமாபந்தி அலுவலரும் வருவாய் கோட்டாட்சியருமான நரேந்திரன், வட்டாட்சியர் ராஜன், இலத்தூர் வருவாய் ஆய்வாளர் மகேந்திரன் மற்றும் செய்யூர் வருவாய் ஆய்வாளர் குமரேசன் ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் 7 ஊராட்சிகளை சேர்ந்த பொதுமக்கள் மற்றும் பயனாளிகள் கலந்து கொண்டு தங்களது கோரிக்கை மனுக்களை வழங்கினர். மனுக்களை அதிகாரிகள் நேரடியாக ஆய்வு செய்து தகுதியான மனுக்களுக்கு உடனடி தீர்வு வழங்க நடவடிக்கையும் மேற்கொண்டனர். மேலும் வருவாய்த்துறை அலுவலர்கள், கிராம நிர்வாக அலுவலர்கள், லட்சுமணன் உள்ளிட்டோர் நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். பொதுமக்களின் கோரிக்கைகள் நேரடியாக பெறப்பட்டு விரைவாக தீர்வு காணப்பட்டதால் இந்த ஜமாபந்தி நிகழ்ச்சி பயனுள்ள ஒன்றாக அமைந்ததாக பொதுமக்கள் தெரிவித்தனர். தமிழக முதல்வர் ஜோசப் விஜயின் 52வது பிறந்த நாளினை முன்னிட்டு திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் ஏழை எளிய மக்களுக்கு அத்தியாவசிய மளிகைப் பொருட்கள் வழங்கப்பட்டன. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் நகராட்சிக்கு உட்பட்ட MSP நகரில் உள்ள கருணா திருமண மண்டபத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவரும் தமிழக முதல்வருமான ஜோசப் விஜயின் 52வது பிறந்த நாளினை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தாராபுரம் தெற்கு நகரம் சார்பில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் 52 பயனாளிகளுக்கு 1 மாதத்திற்கு தேவையான மளிகைப் பொருட்களை நகர கழக செயலாளர் அபுதாகிர் வழங்கினார். நிகழ்ச்சிக்கு திருப்பூர் கிழக்கு மாவட்ட கழக இணைச் செயலாளர் ஷேக் பரீத் தலைமை தாங்கினார். முன்னாள் அமைச்சர் KV ராமலிங்கம், முன்னாள் மாவட்ட ஊராட்சி குழு தலைவர் சத்யபாமா, முன்னாள் ஆவின் துணைத் தலைவர் சிவகுமார் உள்ளிட்டோர் முன்னிலை வகித்தனர். மேலும் தாராபுரம் நகரில் 30 வார்டுகளைச் சேர்ந்த ஏழை எளிய மக்களுக்கு அத்தியாவசிய பொருட்களும் வழங்கப்பட்டன. நிகழ்ச்சியில் கட்சி நிர்வாகிகள், வார்டு செயலாளர்கள் மற்றும் தொண்டர்கள் திரளாக கலந்து கொண்டனர். நகர இணைச் செயலாளர் அசோக் நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்தார். மதுரை மாவட்டம் மேலூரில் அரசு மதுபான கடை அருகே சாலையோரங்களில் அமர்ந்து மது அருந்தும் நபர்களால் பொதுமக்கள், மாணவர்கள் மற்றும் பெண்கள் அவதியடைந்து வருவதாக புகார் எழுந்துள்ளது. மதுரை மாவட்டம் மேலூர் செக்கடி பஜார் அருகே சிவகங்கை சாலையில் செயல்பட்டு வரும் அரசு மதுபான கடையில் மது வாங்கும் சிலர் கடை அருகிலும் பிரதான சாலை ஓரங்களிலும் அமர்ந்து மது அருந்தி வருவதாக கூறப்படுகிறது. இதனால் அந்த வழியாக செல்லும் பொதுமக்கள் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். குறிப்பாக பள்ளி முடிந்து வீடு திரும்பும் மாணவ மாணவிகள், பணிகளை முடித்து செல்லும் பெண்கள் மற்றும் முதியவர்கள் அச்சத்துடன் செல்ல வேண்டிய நிலையும் ஏற்பட்டுள்ளதாக அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். மேலும் மது அருந்துபவர்களுக்குள் அடிக்கடி வாக்குவாதம் மற்றும் தகராறுகள் ஏற்படுவதால் பொதுமக்கள் மன அழுத்தத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். காவல்துறையினர் அவ்வப்போது ரோந்து பணியில் ஈடுபட்டு நடவடிக்கை எடுத்தாலும் இந்த பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு கிடைக்கவில்லை என்று சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். எனவே சாலை ஓரங்களில் மது அருந்துவதை முழுமையாக தடுக்க காவல்துறையினரும் சம்பந்தப்பட்ட துறையினரும் இணைந்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழக முதல்வர் ஜோசப் விஜயின் 52வது பிறந்த நாளினை முன்னிட்டு மதுரை பழமுதிர்ச்சோலை முருகன் கோவிலில் தாவேகாவினர் சிறப்பு வழிபாடு நடத்தி தங்கத்தேர் இழுத்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினர். மதுரை மாவட்டம் மேலூர் அருகே உள்ள பிரசித்தி பெற்ற பழமுதிர்ச்சோலை முருகன் திருக்கோவிலில்
தமிழக முதல்வரும் தமிழக வெற்றிக்கழக தலைவருமான ஜோசப் விஜயன் 52வது பிறந்த நாளினை முன்னிட்டு சிறப்பு வழிபாட்டு நிகழ்ச்சி நடைபெற்றது. மேலூர் ஒன்றிய கழகம் சார்பில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சிக்கு வடக்கு மாவட்ட செயலாளர் விஷால் கிருஷ்ணா தலைமை தாங்கினார். தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் நீண்ட ஆயுளுடன் மக்களுக்கு சேவை செய்யவும் தமிழக வெற்றிக்கழகம் தலைமையிலான அரசு தொடர்ந்து சிறப்பாக செயல்படவும் வேண்டி கோவிலில் சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டன. தொடர்ந்து பக்தி முழக்கங்களுடன் தங்கத்தேர் இழுத்து வழிபாடும் செய்யப்பட்டது. நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக கோவிலுக்கு வந்த பக்தர்களுக்கு இனிப்புகள் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் தாவேகா நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு முதல்வரின் பிறந்த நாளினை சிறப்பாக கொண்டாடினர். தளபதி தமிழகத்தின் முதல்வர் விஜய் அவர்களின் 52வது பிறந்த நாளை முன்னிட்டு நாங்கள் இந்த மாதம் ஃபுல்லாமே கொண்டாடுவோம். ஜூன் மந்த்து ஃபுல்லாமே ஏழைகளுக்கு உதவும் நாள் அப்படின்னு நாங்கள் இப்போ இல்லை, ஒரு 20 ஆண்டுகளுக்கு மேலேயாகவே மக்கள் இயக்கமாக இருக்கும் போதும் சரி, ரசிகர் மன்றமாக இருக்கும் போதும் சரி, ஏழைகளுக்கு உதவும் நாள்னு சொல்லி குழந்தைகளுக்கு நோட் புக்கு, ஏழைகளுக்கு எங்களால் முடிஞ்ச உதவிகள் ஆளுங்கட்சி ஆறதுக்கு முன்னாடியே மக்கள் இயக்கமாக இருக்கும் போது இருந்து பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த வருஷம் தலைவர் தளபதி விஜய் அவர்கள் தமிழகத்தின் முதல்வராக இருக்காரு. தமிழகத்தின் முதல்வர் ஆனதுக்கப்புறம் முதல் பிறந்த நாள், அதனால மிக விமர்சையா இந்த மாதம் முழுக்க பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கி, மரக்கன்றுகள் நட்டு, இரத்த தானம் பண்ணி. தமிழக முதல்வர் ஜோசப் விஜயின் 52வது பிறந்த நாளினை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் போக்குவரத்து தொழிலாளர்கள் சார்பில் சிறப்பு வழிபாடுகள், அன்னதானம் மற்றும் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. முன்னாள் அண்ணா தொழிற்சங்க மாநில பேரவைத் தலைவரும் தற்போது தாவேகாவில் இணைந்தவருமான தாடிமா ராசு தலைமையில் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் முதல்வர் ஜோசப் விஜயின் பெயரில் சிறப்பு அபிஷேகம் மற்றும் அர்ச்சனை நடைபெற்றது. தொடர்ந்து பக்தர்களுக்கு வெண்பொங்கல் பிரசாதமும் வழங்கப்பட்டது. விருதுநகர், மதுரை, கோவை, திருவண்ணாமலை உள்ளிட்ட பல்வேறு மண்டலங்களில் பள்ளி மாணவர்கள், ஆதரவற்ற குழந்தைகள், பார்வையற்றோர், பள்ளி மாணவர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு உணவு வழங்கப்பட்டது. மேலும் கோவில்களில் சிறப்பு பூஜைகள், அன்னதானம் மற்றும் தங்கத்தேர் பவனிகளும் நடைபெற்றன. திருவேற்காடு கருமாரி அம்மன் கோவில், வடபழனி முருகன் கோவில், மேல்மலையனூர் அங்காளம்மன் கோவில் உள்ளிட்ட பல்வேறு ஆலயங்களிலும் சிறப்பு வழிபாடுகள் நடத்தப்பட்டன. இந்த நிகழ்ச்சிகளில் போக்குவரத்து தொழிலாளர்கள், தொழிற்சங்க நிர்வாகிகள் மற்றும் தாவேகா நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டு முதல்வரின் பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாடினர். தமிழ்நாடெங்கும் அவருடைய விருப்பத்திற்கிணங்க ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்டங்கள் வழங்கி சிறப்பிக்கின்ற நிகழ்வை தமிழகம் முழுவதும் நம்முடைய இயக்க தொண்டர்கள் நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையிலே தொழிற்சங்கத்தை சார்ந்த போக்குவரத்து தொழிலாளர்கள் மதுரை மண்டலத்திலே இன்றைக்கு காலையிலே மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலிலே சுவாமிக்கும் அம்பாளுக்கும் சிறப்பு அபிஷேகம் செய்து அங்கே அன்னதானம் வழங்கி, இன்றைக்கு அன்னை சத்யா அம்மையார் குழந்தைகளுடைய பள்ளியிலே மாலை உணவும் பிஸ்கட்களும் வழங்கியிருக்கார்கள். எரிபொருள் விலை உயர்வு, உதிரி பாகங்களின் விலை அதிகரிப்பு மற்றும் பல்வேறு நடைமுறை சிக்கல்களுக்கு தீர்வு கோரி தமிழ்நாடு முழுவதும் எர்த் மூவர்ஸ் உரிமையாளர்கள் நலச்சங்கத்தினர் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். தமிழ்நாடு முழுவதும் எர்த் மூவர்ஸ் உரிமையாளர்கள் நலச்சங்கத்தினர் அடையாள வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். 25ஆம் தேதி வரை நடைபெறும் இந்த போராட்டத்தால் ஜேசிபி, ஈச்சர் உள்ளிட்ட கனரக வாகனங்கள் பல்வேறு இடங்களிலும் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. கோவையில் சரவணம்பட்டி பகுதியில் நூற்றுக்கணக்கான வாகனங்கள் இயக்கப்படாமல் நிறுத்தப்பட்டுள்ளன. கோயம்புத்தூர் மாவட்ட எர்த் மூவர்ஸ் உரிமையாளர்கள் நலச்சங்க நிர்வாகிகள் செய்தியாளர்களை சந்தித்து பேசுகையில், டீசல், ஆயில் மற்றும் உதிரி பாகங்களின் விலை உயர்வால் தொழிலை நடத்துவது கடினமாகிவிட்டதாகவும் தெரிவித்தனர். மேலும் கனிமவளத்துறையின் அனுமதி நடைமுறைகளில் உள்ள சிக்கல்களால் சிறிய அளவிலான பணிகளை கூட மேற்கொள்வதில் சிரமம் இருப்பதாகவும் வேதனை தெரிவித்தனர். புதிய வாகனங்களுக்கு 15 ஆண்டுகளுக்கான வரி வசூல் அதிகரித்து வரும், காப்பீட்டு கட்டணம் மற்றும் வங்கிக் கடன் சுமை உள்ளிட்ட பிரச்சினைகளுக்கு அரசு உடனடியாக தீர்வு காண வேண்டும் என்றும், தங்களது சங்க நிர்வாகிகளை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தி கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்றும் வலியுறுத்தினர்.
ஏன் அப்படின்னு கேட்டால் டீசல், ஆயில், உதிரி பாகங்க போன்ற விலையேற்றம் காரணமாக எங்களோட இந்த வேலை நிறுத்தம்ங்கிறது தவிர்க்க முடியாததாக இருக்கு. இதுக்கு பொதுமக்களும் கட்டுமான பொறியாளர்களும் எங்களுக்கு தகுந்த ஒத்துழைப்பு கொடுக்கணும்னு நாங்கள் வேண்டிக்கிறோம். மேலும் இந்த பர்மிட் பிரச்சனைகள் மைன்ஸ் டிபார்ட்மெண்ட் மூலியமாக எங்களது வாகனங்களை இயக்கும் பொழுது அந்த டிபார்ட்மெண்ட் மூலிமா எங்களுக்கு ஒரு சில இடையூறுகள் இருக்கு. அது எப்படி அப்படின்னா, சாமானிய மக்கள் ஒரு வீடு கட்டும் போதோ ஒரு சில வேலைகள் செய்யும் போது 10 லோடு 5 லோடு இந்த மாதிரி முறையில் எடுக்கும்போது அதுக்கு பர்மிட் கேட்குறாங்க. அந்த பர்மிட்டுங்கிறது நாங்கள் அரசாங்க சட்ட திட்டத்துக்கு விதிமுறைக்கு நாங்கள் கட்டுப்பட்டு செயல்படுறது தயாராக இருக்கிறோம். அப்படி இருந்தும் எங்களுக்கு இது கிடைக்காத சூழ்நிலை காரணமாக இதை எளிமைப்படுத்தி கொடுக்கணும் அப்படிங்கிறத நாங்கள் கேட்டுக்கிறோம். மேலும் ஒரு சைட்டில் வேலை செய்யும் போது அங்கே ஏதாவது ஒரு பிரச்சனைகள் ஒரு சைட்டுக்காரருக்கோ இன்னொருக்கோ ஒரு பிரச்சனைகள் ஏற்படும் பொழுது முதல் வாகன உரிமையாளர் மேலேயுமே ஓட்டுநர் மேலேயுமே எஃப்ஐஆர் போடுறாங்க. இந்த ஒரு நடைமுறையை என்னன்னு விசாரிச்சு உரிய நடவடிக்கை எடுக்கணுமோ தவிர எங்களோட எதுவும் கேட்காம எங்க மேல எஃப்ஐஆர் எதுவும் போடக்கூடாது அப்படிங்கிற ஒரு வலியுறுத்துறோம். மேலும் இந்த இவே பில் இருக்கு. இவே பில்ல ஒரு சிறிய வாகனங்களைய இன்னொரு இடத்துக்கு எடுத்துட்டு போகும்போது அதுல அந்த இவே பில் இருக்கு. அதுல நிறைய விதிமுறைகளை கட்டுப்படுத்துறாங்க. அதை எங்களுக்கு அதை கொஞ்சம் எளிமைப்படுத்தி கொடுக்கணும். மேலும் ஜிஎஸ்டி அந்த பதிவு செய்யப்பட்ட இடத்திலிருந்து குறைந்தது ஒரு 30 கிலோமீட்டருக்கு அதுல இவே பில் இல்லாம எடுத்துட்டு போறதுக்கு உண்டான ஒரு விலக்கு அளிக்குமாறு அரசாங்கத்தோட ஒரு கோரிக்கை வைக்கிறோம். மேலும் இந்த டேக்ஸுங்கிற ஒரு இது இப்போ எங்களுக்கு புதுவண்டி வாங்கும் போது லைஃப் டைம் டேக்ஸா இதை அரசாங்கம் வசூலிக்கிறாங்க. இது ஒரு சில உரிமையாளர்கள் ஓராண்டு 2 ஆண்டுக்கு அப்புறம் அந்த வாகனங்களை விற்கும் பொழுது அது முதல்லயே 15 ஆண்டுக்கு உண்டான டேக்ஸை கட்ட வேண்டிய நிலைமைக்கா இருக்குது. அதனால பழைய நிலைமையே எங்களுக்கு வேணும்னு நாங்க இந்த சங்கத்தின் சார்பாக வலியுறுத்துகின்றோம். திருச்சி மாவட்டம் கொள்ளிடம், அழகிரிபுரம் பகுதிகள் மூடப்பட்ட டாஸ்மாக் கடையை மீண்டும் திறக்க கோரி 50க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் ஸ்ரீரங்கம் தாசில்தார் அலுவலகம் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழக அரசு 717 டாஸ்மாக் கடைகளை மூடும் நடவடிக்கையின் ஒரு பகுதியாக கொள்ளிடம், அழகிரிபுரம் செக்போஸ்ட் பகுதிகள் செயல்பட்டு வந்த டாஸ்மாக் கடை கடந்த சில நாட்களுக்கு முன்பு மூடப்பட்டது. இதனையடுத்து அந்த கடையை நம்பி சிறு வியாபாரம் செய்து வந்ததாக கூறும் அப்பகுதி பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகள் கடையை மீண்டும் திறக்க வேண்டும் என்று வலியுறுத்தி ஸ்ரீரங்கம் தாசில்தார் அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம் நடத்தினர். போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் டாஸ்மாக் கடை மூடப்பட்டதால் தங்களது வருமானம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகிவிட்டதாகவும் தெரிவித்தனர். பின்னர் தாசில்தாரிடம் மனு அளித்த அவர்கள் கடையை மீண்டும் திறக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தனர். இதுகுறித்து பேசிய சிந்துஜா, அந்த கடையை நம்பி பலர் வியாபாரம் செய்து வந்ததாகவும் கடை மூடப்பட்டதால் வருமானம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். மேலும் அருகிலேயே பிற டாஸ்மாக் கடைகள் செயல்பட்டு வரும் நிலையில் இந்த கடை மட்டும் மூடப்பட்டுள்ளதாக குறிப்பிட்ட அவர், இல்லையெனில் தமிழகம் முழுவதும் பூரண மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். 400 குடும்பம் நாங்க அதை நம்பிதான் சார் இருக்கோம். நான் அங்கதான் சார் வேலை பாக்குறேன். எங்களுக்கு இப்போ ஒயின் ஷாப் கடையை மூடி இருக்காங்க சார். அழகிரிபுரம் செக் போஸ்ட்ல உள்ள டாஸ்மாக் கடையை மூடி இருக்காங்க சார். எங்களுக்கு அந்த கடையை திறக்கணும், அதை நம்பிதான் நாங்க இருக்கோம். 400 குடும்பம் அதை நம்பிதான் இருந்துட்டு இருக்கிறோம். நாங்க அங்க நான் வேலை பார்த்துட்டு இருக்கேன், கிளீன் வேலை தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். நாங்க மாசமா அந்த காலத்துல இருந்து நாங்க வேலை பார்த்துட்டு இருக்கேன். இப்போ அவங்க என்ன போராட்டம் பண்ணிருக்காங்க, கையை பிடிச்சிருக்காங்க, அதை பிடிச்சிருக்காங்க. யாருமே அந்த இது மாதிரி செஞ்சு கிடையாது. நான் அங்கதான் நான் வேலை பார்த்துட்டு இருக்கிறேன். மாசமா இருந்து குழந்தை பிறந்த அந்த இடத்துல இன்னும் வேலை பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன். எங்க வீட்டுக்காரர் ஆபரேஷன் பண்ணி போட்டிருந்தேன். 16 நாள் பிள்ளைய பெற்று போட்டிருந்தேன். எங்க வீட்டுக்காரருக்கு அடுத்த ஆபரேஷன் நான் பண்ண போயிட்டேன். அங்கதான் இன்னும் வேலை பார்க்குறேன். அக்காங்கிற வாய் இது வரைக்கும் போனது கிடையாது. அக்கான்னு கூப்பிட்டுருக்காங்க, பாப்பான்னு கூப்பிட்டுருக்காங்க. இது வரைக்கும் வாடி போடின்னு சொன்னதே கிடையாது. நாங்க அதை நம்பிதான் எங்க பொழப்பு ஓடுது, அதை நம்பிதான் எங்க குடும்பமும் ஓடிக்கிட்டு இருக்குது சார். இப்போ 10 தேதிக்கு வந்துச்சுன்னா நாங்க 4 நாள் கடை சத்துலேருந்து நாங்க ஒரு பால் வாங்குறதுக்கு ஒரு சாப்பாடுக்கு நாங்களாம் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் சார் இருக்கோம். தயவு செஞ்சு எங்களுக்கு அந்த கடையை திறந்து கொடுங்க. அதை நம்பிதான் எங்களை சுத்தி 400 பேருமே நிக்கிறோம். எல்லாருமே கடை போட்டுக்கிட்டு பொழைக்கிறவங்க. நாங்க கிளீனர் வேலை தான் பாக்குறோம் சார். எனக்கு அந்த கடையை எங்களுக்கு திறந்து விடுங்க. இல்லையா இதுவே 11 மணி கடை இங்க 300 கிலோமீட்டர் கிட்ட தான் இருக்கு. அதை அடுத்து தள்ளினா 200 கிலோமீட்டர் கடையில 200 மீட்டர் தள்ளி ஒரு கடை இருக்கு. அந்த கடைகள்லாம் மூடுங்க. மது விலக்கு எல்லாம் சுத்தமா கொண்டு வாங்க, சுத்தமா மூடுங்க. எங்க கடை 3 மாதிரி எல்லா கடையும் மூடுங்க, இல்ல எங்க கடையை திறந்து விடுங்க. தமிழக முதல்வரும் தமிழக வெற்றி கழக தலைவருமான விஜயின் பிறந்த நாளினை முன்னிட்டு மதுரை ஜெய்ஹிந்த்புரம் பகுதியில் மாணவர்களுக்கு கல்வி உபகரணங்கள் வழங்கும் நலத்திட்ட விழா நடைபெற்றது.
மதுரை ஜெய்ஹிந்த்புரம் பகுதியில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகங்கள், பள்ளி பைகள், பேனாக்கள், ஜியோமெட்ரி பாக்ஸ்கள் உள்ளிட்ட கல்வி உதவி பொருட்கள் வழங்கப்பட்டன. மாணவர்களின் கல்வி வளர்ச்சியை ஊக்குவிக்கும் நோக்கில் இந்த நலத்திட்ட உதவி வழங்கப்பட்டது. விழாவிற்கு அமீர், ஹக்கீம் மற்றும் முத்துலட்சுமி தலைமை வகித்தனர். கல்வியின் அவசியம் மற்றும் மாணவர்கள் சிறந்து விளங்க வேண்டிய முக்கியத்துவம் குறித்து அவர்கள் உரையாற்றினர். சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட மஸ்கட் ராஜா மாணவர்களுக்கு கல்வி உபகரணங்களை வழங்கி கல்வியில் சிறந்து விளங்கி சமூகத்திற்கு பயனுள்ள குடிமக்களாக உருவாக வாழ்த்துக்களை தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் பொதுமக்கள், பெற்றோர், கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் திரளாக கலந்து கொண்டு மாணவர்களை ஊக்குவித்தனர். முதல்வர் விஜயின் பிறந்தநாளினை முன்னிட்டு நடைபெற்ற இந்த கல்வி உதவி திட்டம் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களிடையே வரவேற்பை பெற்றது. பழனி நகராட்சிக்கு சொந்தமான இலவச கழிப்பிடத்தில் கட்டண வசூல் மற்றும் சுகாதார குறைபாடுகள் நிலவுவதாக குற்றம் சாட்டிய மக்கள் உரிமைகள் பாதுகாப்பு கழகம் உடனடி நடவடிக்கை எடுக்காவிட்டால் போராட்டம் நடத்தப்படும் என்றும் எச்சரித்துள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் நகராட்சிக்கு சொந்தமான இலவச கழிப்பிட கட்டிடம் அப்பகுதி நகர்மன்ற உறுப்பினர்களால் நிர்வகிக்கப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் இலவசமாக பயன்படுத்தப்பட வேண்டிய கழிப்பிடத்திற்கு பொதுமக்களிடம் 10 ரூபாய் முதல் கட்டணம் வசூலிக்கப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மேலும் கழிப்பிட வளாகத்தில் போதிய சுகாதார பராமரிப்பு இல்லாததுடன் போதை ஊசிகள் மற்றும் தொடர்புடைய பொருட்கள் குவிந்து கிடப்பதாகவும் பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். இதுகுறித்து மக்கள் உரிமைகள் பாதுகாப்பு கழகம் தலையிட்டு அதிகப்படியான கட்டண வசூலையும் கண்டித்துள்ளது. நகராட்சி ஆணையர் மற்றும் கோட்டாட்சியர் உடனடியாக தலையிட்டு அதிகார துஷ்பிரயோகம் நடைபெறுவதாக கூறப்படும் இந்த விவகாரத்தில் நடவடிக்கை எடுத்து கழிப்பிடத்தை சேவை நோக்கில் செயல்படுத்தும் நபர்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்றும் கழகம் வலியுறுத்தியுள்ளது. கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாவிட்டால் ஆர்ப்பாட்டம் உள்ளிட்ட பல்வேறு போராட்டங்கள் நடத்தப்படும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் பொது இடங்களில் புகைப்பிடிப்பவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கவும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஒரு நபருக்கு 5 ரூபாய் முதல் 10 ரூபாய் வரை வசூல் செய்யப்படுகிறது. இது ஒரு நாளில் 3000 முதல் 7000 மற்றும் 10,000 வரை ஒரு சில இடங்களில் குறிப்பிட்ட கூட்டம் அதிகமாக சேரக்கூடிய இடங்களில் வசூல் செய்யப்படுகிறது. ஆனால் இதை யாரும் இதுவரை நடவடிக்கை எடுத்திருக்கிறார்களா என்றால் அது நடவடிக்கை இல்லை. சரி, இது நகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்குமா என்றால் அதுவும் இல்லை. அதுபோக அந்த தேவஸ்தானம் பழனி தண்டாதிபான கோயில் திருக்கோயிலுடைய அந்த அட்மின் நிர்வாகமும் நடவடிக்கை எடுக்கவில்லை. இது பொதுமக்கள் வரும் பொழுதும் புலம்பிக் கொண்டு செல்லும் பொழுதும் மிகுந்த வேதனைக்குரிய விஷயமாக இருக்கிறது. இது பழனி நகரத்தில் மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு நகரங்களிலும் ஒவ்வொரு முக்கிய சுற்றுலா தலங்களிலும் இப்படிப்பட்ட ஒரு சீரழிவு நடந்து கொண்டிருக்கிறது. இதை கண்டிக்கத்தக்க வகையிலே தமிழக அரசும் நகராட்சி நிர்வாகமும் கோவில் நிர்வாகமும் இதற்கு இந்த ஆதிக்க சக்திகளின் கையில் இருந்து அந்த பொது இலவச கழிப்பிடங்களை மீட்டு பொதுமக்கள் பயனடையக்கூடிய வகையிலே அவர்களுக்கு பயன்படும் வகையில் மீண்டும் அந்த இலவச கழிப்பிட கட்டட அந்த இலவச பொது கழிப்பிடங்களை மக்கள் பயன்படுவதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று மக்கள் உரிமைகள் பாதுகாப்பு கழகத்தின் சார்பில் திண்டுக்கல் மாவட்டம் அந்த மாவட்ட செயலாளர் RKT வெங்கட சுப்பிரமணியன் அவர்கள் தலைமையில் இன்று மாநில மாவட்ட நகர ஒன்றிய நிர்வாகிகள் பழனி நகராட்சி ஆணையரிடம் இதை குறித்து புகார் மனுவாக அளித்திருக்கிறோம். பழனி இடும்பன் திருக்கோவிலில் நடந்த நகை திருட்டு சம்பவத்தில் காவல்துறை முறையான விசாரணை நடத்தவில்லை என்று குற்றம் சாட்டிய பரம்பரை அறங்காவலர் குழு தலைவர் ராஜா சம்பவம் தொடர்பாக செயல் அலுவலரிடம் விசாரணை நடத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் பழனி இடும்பன் திருக்கோவிலில் நடைபெற்றதாக கூறப்படும் நகை திருட்டு சம்பவம் தொடர்பாக பரம்பரை அறங்காவலர் குழு தலைவர் வழக்கறிஞர் ராஜா செய்தியாளர்களை சந்தித்து பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். கோவிலில் நகைகள் திருடப்பட்டதாக புகார் அளிக்கப்பட்டும் காவல்துறையினர் இதுவரை குற்றவாளிகளை கண்டறியாமல் அலட்சியமாக செயல்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். மேலும் இடும்பன் திருக்கோவில் நிர்வாகத்தை பழனி முருகன் கோவில் நிர்வாகத்துடன் இணைக்கும் முயற்சியின் ஒரு பகுதியாக நகை திருட்டு விவகாரம் பெரிதுபடுத்தப்படுவதாகவும் தன்னை பழிவாங்கும் நோக்கில் அவதூறு பரப்பப்படுவதாகவும் குற்றம் சாட்டினார்.
திருடப்பட்டதாக கூறப்படும் நகைகள் செயல் அலுவலரின் கண்காணிப்பில் இருந்த நிலையில் அறங்காவலர் குழு மீது பழி சுமத்துவதை ஏற்றுக்கொள்ள முடியாதது என்றும் அவர் கூறினார். செயல் அலுவலர் விமலாவின் செயல்பாடுகள் குறித்து சந்தேகம் எழுப்பிய ராஜா அவரிடம் முழுமையான விசாரணை நடத்த வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தார். மேலும் அறங்காவலர் குழுவால் நியமிக்கப்பட்ட தற்காலிக பணியாளர்களுக்கு பல மாதங்களாக ஊதியம் வழங்கப்படவில்லை என்றும் குற்றம் சாட்டினார். இடுமன் திருக்கோவில் நிர்வாகத்தில் தேவையற்ற தலையீடுகள் தொடர்ந்தால் நீதிமன்றத்தை நாடி சட்ட ரீதியிலான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று பரம்பரை அறங்காவலர் குழு தலைவர் ராஜா எச்சரிக்கை விடுத்துள்ளார். இடுமன் திருக்கோயிலில் நகைகள் காணாமல் போனது சம்பந்தமாக காவல்துறையில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது பழனி நகர காவல்துறையில். மேலும் அதிகாரிகள், அறநிலைத்துறை அதிகாரிகள் விசாரணை செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். கடந்த ஒரு மாதமாக விசாரணையில் எந்தவித முன்னேற்றம் இருந்ததாக தெரியவில்லை. ஆகவே உடனடியாக சம்பந்தப்பட்ட நபர், அந்த காணாமல் போன நகைகளை எடுத்த நபர் யாராக இருந்தாலும் உடனடியாக அவர்களை சட்டத்தின் முன்பு நிறுத்தி தக்க தண்டனை வழங்குமாறு வலியுறுத்தி இந்த மீடியாவில் நான் கூறிக்கொள்கிறேன். போதைக்கு எதிரான விழிப்புணர்வை தொழில்நுட்பம் மூலம் பொதுமக்களிடம் கொண்டு சேர்க்கும் நோக்கில் செயற்கை நுண்ணறிவு அடிப்படையிலான உலக போதை விழிப்புணர்வு டிஜிட்டல் சங்கமம் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் தொடங்கப்பட்டது. போதை நோய் நலப்பணி அமைப்புகளின் கூட்டமைப்பு சார்பில் நாகர்கோவில் ஆயர் இல்லத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் செயற்கை நுண்ணறிவுடன் இணைந்த உலக போதை விழிப்புணர்வு செயலி அறிமுகப்படுத்தப்பட்டது. மாணவர்கள், இளைஞர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு எந்த நேரத்திலும் போதையின் தீமைகள் குறித்த விழிப்புணர்வை வழங்கும் வகையில் இந்த செயலி வடிவமைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டது. போதையால் ஏற்படும் உடல், மன மற்றும் சமூக பாதிப்புகளை எளிமையாக அறிந்து கொள்ளும் வகையில் காட்சிகள், பாடல்கள் மற்றும் விழிப்புணர்வு தகவல்கள் இதில் இடம்பெற்றுள்ளன. கைபேசி மூலம் எளிதாக பயன்படுத்தக்கூடிய இந்த செயலி போதையில்லா சமூகத்தை உருவாக்குவதற்கான ஒரு முக்கிய முயற்சியாக அமையும் என்று நிகழ்ச்சியில் பங்கேற்றவர்கள் தெரிவித்தனர். உலகம் முழுவதும் போதைக்கு எதிரான விழிப்புணர்வை டிஜிட்டல் முறையில் பரப்பும் நோக்கில் இந்த உலகளாவிய டிஜிட்டல் சங்கமம் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் போதை நோய் நலப்பணி அமைப்புகளின் கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது. எப்படி பாதிக்கப்படுது, சமூகம் எப்படி பாதிக்கப்படுது, உடல்ல என்னென்ன பாதிப்பு இருக்குது, லிவர் பாதிக்கும், காற்று பாதிக்கும், நுரையீரல் பாதிக்கும், தோல் முகமே மாறிப்போம். ஒரு நபர் தொடர்ந்து ஒரு வருஷம் 2 வருஷம் குடிச்சாங்கன்னா 1 வருஷத்துக்கு முன்னால் இருந்த அழகான பேசு அடுத்த 2 வருஷம் அது இருக்காது. முகம் என்ன செய்யும், விகாரமான ஒரு தோற்றத்தை நினைச்சு உருவாக்காது. நம்ம சொல்லக்கூடியதுல மருத்துவம் சொல்லக்கூடியது. உடல் பாதிக்கப்படுறது, மனம் பாதிக்கப்படுறது, சமூகம் பாதிக்கப்படுறது, இது எல்லாமே ஒரு செகண்ட்ல நம்ம என்ன அந்த சார்ட் ஜிபிடி மூலமா நம்ம ஓபன் பண்ணிக்கலாம். இது நம்ம ஏற்கனவே பண்ணி நம்ம எடுத்தது. இனிவரும் செய்திகளை விரைவு செய்திகளாக தற்போது பார்க்கலாம். கோவை மாவட்டம் சூலூரில் சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட வழக்கு தொடர்பான விசாரணை நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. இந்த வழக்கில் சாட்சிகள் விசாரணை நடைபெறவுள்ள நிலையில் கைது செய்யப்பட்டுள்ள கார்த்திக் மற்றும் மோகன் ஆகியோர் பலத்த பாதுகாப்புடன் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். இந்த வழக்கின் விசாரணையை முன்னிட்டு கோவை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பவன்குமார் மற்றும் டிஐஜி சாமிநாதன் ஆகியோர் நீதிமன்றத்திற்கு நேரில் வந்தனர். வழக்கின் அடுத்த கட்ட விசாரணை நீதிமன்றத்தில் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. பாரம்பரிய கைவினை மற்றும் நவீன ஆடை வடிவமைப்பை ஒருங்கிணைக்கும் நோக்கில் கோவையை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் கயாரா நிறுவனம் டேல்ஸ் ஆஃப் இந்தியா என்ற புதிய ஆடை தொகுப்பை அறிமுகப்படுத்தியது. இந்தியாவின் 28 மாநிலங்களின் பாரம்பரிய கலை வடிவங்கள், எம்ப்ராய்டரி நுட்பங்கள் மற்றும் கலாச்சார கதைகளை அடிப்படையாக கொண்டு இந்த ஆடைகள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. இதுகுறித்து நிறுவனத்தின் நிறுவனர் ஹர்ஷா வர்தினி கூறுகையில், இந்திய பாரம்பரியத்தையும் கைவினை கலைஞர்களின் பங்களிப்பையும் உலக அரங்கில் எடுத்து செல்லும் முயற்சியாக இந்த தொகுப்பு உருவாக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். பாரம்பரியத்திற்கும் நவீன சொகுசு ஆடை வடிவமைப்புக்கும் இடையே பாலமாக இந்த ஆடைகள் அமையும் என்றும் கூறினார். இந்த ஆடை தொகுப்பின் அறிமுக விழா கலாச்சார ஆர்வலர்கள், ஆடை வடிவமைப்பாளர்கள் மற்றும் ஊடக பிரதிநிதிகள் பங்கேற்புடன் நடைபெற்றது. இந்திய கைவினை நுட்பங்களையும் நிலைத்தன்மை மிக்க ஆடை வடிவமைப்பையும் முன்னிறுத்தும் இந்த முயற்சி பாரம்பரியத்தை பாதுகாப்பதோடு புதிய தலைமுறைக்கும் கொண்டு செல்லும் வகையில் அமைந்துள்ளதாக நிறுவனம் தெரிவித்தது.
தெரிவித்துள்ளது. Good morning and welcome to Gayara. Myself Harshavardhani Satish Kumar, founder of Gayara. இந்த Gayara பொறுத்த மட்டும் புது ரெனேட்டட் நியூ கிராஃப்ட்மேன்ஷிப் அண்ட் நியூ வெரைட்டி ஆஃப் ஃபேப்ரிக் தான் எங்களோட இது. நம்ம எல்லாமே ஹேண்ட் கிராஃப்டட் மெட்டீரியல்ஸ், ஈவன் டை முதற்கொண்டு எல்லாமே எக்கோ ஃப்ரெண்ட்லி அண்ட் சஸ்டைனபிள் டை தான் யூஸ் பண்ணுறோம். இது வந்து நியூ ஜென்ரேட்டர் மாடர்னைஸ் சில்வர் வித் ட்ரெடிஷ்னல் கிராஃப்ட்மேன்ஷிப். நம்ம கிராஃப்ட்மேன்ஸ் எவ்ரி திங் யூஸ் பண்ணுறது எல்லாமே ஹேண்ட் கிராஃப்டட் அண்ட் எக்கோ ஃப்ரெண்ட்லி ப்ராசஸ் தான். கோவை மாவட்டம் பெரியநாயக்கன் பாளையத்தில் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் மூலம் கட்டப்பட்ட சுமார் 1800 வீடுகளில் 2 ஆண்டுகளாக மக்கள் வசித்து வருகின்றனர். ஆனால் இதுவரை பேருந்து வசதி, குடிநீர், தெருவிளக்கு, சுற்றுச்சுவர், ரேஷன் கடை செயல்பாடு உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் ஏற்படுத்தப்படவில்லை என்று பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக தமிழ்நாடு பனை தொழிலாளர்கள் மற்றும் அனைத்து உடல் உழைப்பு கட்டுமான தொழிலாளர்கள் நலவாரிய சங்க மாநில பொதுச் செயலாளர் மாரியப்பன் செய்தியாளர்களிடம் பேசுகையில், குடியிருப்பு பகுதி சுற்றுச்சுவர் இல்லாததால் பாம்பு, தேள் உள்ளிட்ட விஷ ஜந்துக்கள் அச்சுறுத்துவதாகவும், குடிநீர் விநியோகம் முறையாக இல்லாததால் மக்கள் சிரமப்படுவதாகவும் கூறினார். மேலும் மருத்துவமனை, மளிகை கடை உள்ளிட்ட அத்தியாவசிய தேவைகளுக்கு கூட நீண்ட தூரம் நடந்து செல்ல வேண்டியது சூழ்நிலை இருப்பதாகவும், கர்ப்பிணி பெண்கள் மற்றும் முதியோருக்கு அவசர காலங்களில் போக்குவரத்து வசதி இல்லாததில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்துவதாகவும் தெரிவித்தார். எனவே 1800 குடும்பங்கள் வசிக்கும் இந்த குடியிருப்பு பகுதிக்கு தேவையான அனைத்து அடிப்படை வசதிகளையும் தமிழக அரசு உடனடியாக செய்து தர வேண்டும் என்றும் பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தியுள்ளனர். கோவை கேஜி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் ஸ்ரீ கே கோவிந்தசாமி கலையரங்கில் 1ஆம் ஆண்டு மாணவர்களுக்கான கல்லூரி துவக்க விழா நடைபெற்றது. கல்லூரி முதல்வர் முனைவர் எஸ். வித்யா வரவேற்புரை வழங்க, கல்லூரி செயலர் முனைவர் ப. வனிதா தொடக்க உரையாற்றினார். சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட மாற்றம் அறக்கட்டளையின் நிறுவனர் ஜே. சுஜித் குமார் தன்னம்பிக்கை, சுய முயற்சி மற்றும் திறன் மேம்பாட்டின் அவசியம் குறித்து மாணவர்களிடம் உரையாற்றினார். தொடர்ந்து கல்லூரியின் முன்னாள் மாணவர்கள் தங்களது கல்வி மற்றும் தொழில் அனுபவங்களை பகிர்ந்து கொண்டனர். நிர்வாக அரங்காவலர் முனைவர் அசோக் பக்தவச்சலம் மாணவர்கள் நவீன தொழில்நுட்ப வளர்ச்சிகளுக்கு ஏற்ப தங்களை தயார்படுத்திக் கொண்டு சமூக முன்னேற்றத்திற்கு பங்களிக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். இந்நிகழ்ச்சியில் 25க்கும் மேற்பட்ட துறைகளில் சேரவுள்ள 1500க்கும் மேற்பட்ட மாணவர்களும் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் உட்பட 2500க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். கோவை அருகே உள்ள பேரூர் பட்டீஸ்வரர் கோவிலில் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் முதியோர் பயன்பாட்டிற்காக வைக்கப்பட்டுள்ள சக்கர நாற்காலிகள் முறையாக பராமரிக்கப்படவில்லை என்று பக்தர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தன்னார்வலர்கள் மற்றும் அரசு சார்பில் வழங்கப்பட்ட சக்கர நாற்காலிகள் கோவில் பொருட்களை எடுத்து செல்ல பயன்படுத்தப்படுவதாகவும், அதிக பாரமேற்றி பயன்படுத்தியதால் பல நாற்காலிகள் பழுதடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இதனால் கோவிலுக்கு வரும் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் முதியோர் பெரும் சிரமத்திற்கு ஆளாகி வருவதாக பக்தர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். எனவே பழுதடைந்த சக்கர நாற்காலிகளை உடனடியாக சீரமைத்து அவை பயனாளிகளின் பயன்பாட்டிற்காக மட்டுமே பயன்படுத்தப்படுவதை உறுதி செய்ய கோவில் நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் செயல்பட்டு வரும் ஜீவகாருண்யம் விலங்குகள் நல பாதுகாப்பு அமைப்பை தொடர்ந்து நடத்த பணம் கேட்டு மிரட்டல் விடுக்கப்படுவதாகவும், சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அந்த அமைப்பின் மேலாளர் ஷீபா மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்துள்ளார். புகாரில் தெருநாய்களுக்கு கருத்தடை செய்வது உள்ளிட்ட விலங்குகள் நல பணிகளில் ஈடுபட்டு வரும் தங்களது அமைப்புக்கு சிலர் தொடர்ந்து இடையூறு செய்து வருவதாகவும், அமைப்பை நடத்த வேண்டுமானால் பணம் வழங்க வேண்டும் என்று மிரட்டுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் சிலர் போதை நிலையில் அலுவலகத்திற்கு வந்து பெண்களிடம் தகாத முறையில் பேசி மிரட்டுவதாகவும், இதுகுறித்து வடச்சேரி காவல் நிலையத்தில் ஏற்கனவே புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. தொலைபேசி மூலமாகவும் கொலை மிரட்டல் விடுக்கப்படுவதாக கூறியுள்ள ஷீபா, சம்பந்தப்பட்ட நபர்கள் மீது நடவடிக்கை எடுத்து தங்களது அமைப்பிற்கு உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். விலங்குகள் பாதுகாப்புல ஜீவகாருண்யால சமூக சேவை பண்ணிட்டு இருக்கோம். அந்த ஆபீஸ் எங்களுக்கு சிங்காரத்தோப்புல இருக்கு. நான் பாரதிபுரம் சிங்காரத்தோப்புல அங்க இந்த முருகன்ற நபர் எங்க ஆபீஸ் ஏறி உள்ள பிரச்சனை பண்ணியிருக்கான். நாங்க வேலை பார்க்க கூடாது, சமூக சேவை பண்ணக்கூடாது, நீங்க விலங்குகளை பத்தி எதுவும் பண்ணக்கூடாது, நாங்க தான் பண்ணுவோம், உங்களை பிளாக் பண்ணி போட்டிருக்கோம், நாங்க எங்களால முடியும், உங்களை என்ன அப்படி எதுவுமே பண்ணக்கூடாது, நாங்க எதுவுமே உங்களுக்கு இடைஞ்சல் பண்ணக்கூடாதுன்னா நீங்க எங்களுக்கு ஒரு செட்டில்மெண்ட் பண்ணுங்க. செட்டில்மெண்ட்டுக்கு வரலன்னா நாங்க இதுதான் தொடர்ந்து பண்ணுவோம்.
நீங்க பெண்கள் எல்லாமே பண்ண முடியாதுன்ற ரவுடித்தனமா அவன் பேசுறான். அந்த நேரம் அவன் நல்ல கஞ்சா போதையோட வந்தான், தள்ளாடிட்டு தான் வந்தான். ஆனா அவனுக்கு எங்களுக்கு நான் வந்து உடனே சாயங்காலமே நாங்க வந்து வடசேரி எங்க லிமிடெட் போலீஸ் ஸ்டேஷனுக்கு நாங்க கம்ப்ளைண்ட் பண்ணோம். கம்ப்ளைண்ட் பண்ணி இது வரைக்கும் இந்நாள் வரைக்கும் அவங்க எந்த ஆக்ஷன் எடுக்கல. திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டையில் உள்ள அரசு மேல்நிலைப்பள்ளி வளாகத்திற்குள் 2 மண் லாரிகள் திடீரென்று நுழைந்த சம்பவம் பரபரப்பினை ஏற்படுத்தியுள்ளது. நிலக்கோட்டை பேருந்து நிலையம் அருகே செயல்பட்டு வரும் அரசு மேல்நிலைப் பள்ளிக்குள் எந்த அனுமதியுமின்றி 2 மண் லாரிகள் நுழைந்ததாக கூறப்படுகிறது. இதனால் பள்ளியில் இருந்த ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்த பத்திரிகையாளர் ஒருவர் பள்ளி வளாகத்திற்கு சென்று புகைப்படம் எடுத்தபோது லாரி ஓட்டுநர் அவரது செல்போனை பறித்து அதில் பதிவு செய்யப்பட்ட புகைப்படங்களை அளித்ததுடன் செய்தி வெளியிட்டால் கொலை மிரட்டல் விடுத்ததாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்த சம்பவம் குறித்து திண்டுக்கல் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மற்றும் நிலக்கோட்டை காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதாகவும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும் கூறப்படுகிறது. இந்த சம்பவம் தொடர்பாக பொதுமக்கள் மற்றும் பல்வேறு தரப்பினரும் உரிய விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். மதுரை அவனியாபுரம் அருகே இளைஞர் வெட்டி கொலை செய்யப்பட்ட வழக்கில் முக்கிய குற்றவாளிகளை கைது செய்யவில்லை என்று கூறி உறவினர்கள் காவல் நிலையத்தை முற்றுகையிடப் போவதாக அறிவித்த நிலையில் முக்கிய குற்றவாளிகள் 2 கைது செய்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். வில்லாபுரம் மாநகராட்சி காலனி பகுதியைச் சேர்ந்த பாலாஜி மற்றும் அவரது நண்பர் ராஜா ஹுசேன் ஆகியோர் கடந்த 19ஆம் தேதி நின்று கொண்டிருந்த போது மர்ம கும்பல் ஒன்று அரிவாள் உள்ளிட்ட ஆயுதங்களால் சரமாரியாக வெட்டி தாக்கியது. இதில் பாலாஜி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நிலையில் காயமடைந்த ராஜா ஹுசேன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த வழக்கில் தொடர்புடையதாக ஏற்கனவே 6 பேரை போலீசார் கைது செய்திருந்த நிலையில் தலைமறைவாக இருந்த முக்கிய குற்றவாளிகளாக கருதப்படும் மௌன முனீஸ் மற்றும் சண்முகம் ஆகியோரும் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முக்கிய குற்றவாளியான மௌன முனீஸை கைது செய்ய போலீசார் காலம் தாழ்த்துவதாக குற்றம் சாட்டிய உறவினர்கள் அவனியாபுரம் காவல் நிலையத்தை முற்றுகையிடப் போவதாக அறிவித்திருந்தனர். இதனையடுத்து மௌன முனீஸ் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்ததைத் தொடர்ந்து அவனியாபுரம் அம்பேத்கர் சிலை முன்பு திரண்டிருந்த உறவினர்கள் கவன ஈர்ப்பு முழக்கங்களை எழுப்பிவிட்டு கலைந்து சென்றனர். ரயில்வேயில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்புதல், புதிய பென்ஷன் திட்டத்தை ரத்து செய்து பழைய பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்துதல் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மதுரையில் GREU CITU சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தெற்கு ரயில்வே மதுரை கோட்ட அலுவலகம் முன்பு நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு கோட்ட பொருளாளர் சரவணன் தலைமை தாங்கினார். ரயில்வே தொழிலாளர்களுக்கு 30% இடைக்கால நிவாரணம் வழங்க வேண்டும், தொழிலாளர் விரோத சட்ட தொகுப்புகளை திரும்ப பெற வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டன. இந்த ஆர்ப்பாட்டத்தில் ரயில்வே தொழிற்சங்க நிர்வாகிகள் மற்றும் தொழிலாளர்கள் என்று 100க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். பேப்பரில் வெற்றி பேப்பரிலும் பிரச்சார மேடையிலும் நாங்கள் 20,000 வேகன்சி எடுக்க போகிறோம், 50,000 வேகன்சி எடுக்க போகிறோம் என்று உதாரிவிடும் பிரதம மந்திரியை கண்டித்தும் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. ஆகையால் இந்த ஆர்ப்பாட்டம் என்பது ஏதோ இங்கு ஆர்ப்பாட்டம் நடத்திவிட்டு அமைதியாக கலைந்து போகும் ஆர்ப்பாட்டம் இல்ல. இது கம்யூனிஸ்ட் சங்கங்களுடைய வர்க்க போராட்டம். எங்களுக்கு அலுவலகமும் கிளைகளும் தர மறுக்கும் இந்த நிர்வாகத்தை வன்மையாக கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டம் தொடரும். இது நடக்கவில்லை என்றால் நாங்கள் வருகிற 8ஆம் தேதி சென்னையில் GMI முற்றுகையிடும் ஆர்ப்பாட்டத்தை நடத்தி தருவோம் என்று கூறிக்கொண்டு நன்றி. திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே பட்டாக்கத்தியால் கேக் வெட்டி பிறந்தநாள் கொண்டாடிய இளைஞர் மற்றும் அவரது நண்பர்களை போலீசார் கைது செய்துள்ளனர். கோதைமங்கலம் பகுதியைச் சேர்ந்த பிரவீன்காந்த் தனது பிறந்த நாளை நண்பர்களுடன் கொண்டாடிய போது ராட்சச பட்டாக்கத்தியை கொண்டு கேக் வெட்டி அந்த வீடியோவை சமூக வலைதளங்களில் பதிவிட்டதாகவும் கூறப்படுகிறது. இந்த வீடியோ வைரலானதை தொடர்ந்து பழனி தாலுகா போலீசார் விசாரணை நடத்தி பொது அமைதிக்கு குந்தகம் விளைவித்தல் மற்றும் ஆயுதங்களை பொதுவெளியில் காட்டி அச்சுறுத்துதல் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து பிரவீன்காந்த் மற்றும் அவரது நண்பர்களை கைது செய்தனர். கைது செய்யப்பட்டவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய போலீசார் நீதிமன்ற காவலில் சிறையில் அடைத்தனர். இதுபோன்ற சட்டவிரோத செயல்களில் ஈடுபடுவோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் காவல்துறை எச்சரித்துள்ளது.
பகுதியில் பெண் ஒருவர் உயிரிழந்த நிலையில் கிடப்பதாக பொதுமக்கள் குனிகமுத்தூர் போலீசாருக்கு தகவல் அளித்தனர். சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் சுமார் 30 வயது மதிக்கத்தக்க பெண் ஒருவர் அழுகிய நிலையில் உயிரிழந்து கிடந்ததை கண்டறிந்தனர். இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு தடயவியல் நிபுணர்கள் மற்றும் கைரேகை பிரிவு அதிகாரிகள் வரவழைக்கப்பட்டு தீவிர ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. பின்னர் சடலம் பிரேத பரிசோதனைக்காக கோவை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. உயிரிழந்த பெண் யார், அவர் எங்கிருந்து வந்தார், கொலை செய்யப்பட்டு உடல் இங்கு வீசப்பட்டதா அல்லது வேறு ஏதேனும் காரணமா என்ற பல்வேறு கோணங்களிலும் குனிகமுத்தூர் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மக்கள் நடமாட்டம் குறைவான காட்டுப்பகுதியில் மர்மமான முறையில் பெண் சடலம் மீட்கப்பட்டுள்ள சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பையும் பல்வேறு கேள்விகளையும் எழுப்பியுள்ளது. முதல்வர் ஜோசப் விஜயின் பிறந்த நாளை முன்னிட்டு திருச்சி பாலக்கரையில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சட்டமன்ற துணை சபாநாயகர் ரவிசங்கர் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி அன்னதானத்தை தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சிக்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த ரவிசங்கர் சட்டப்பேரவையில் நடந்த விவாதங்கள் குறித்து பேசிய போது முதல்வர் பேசும்போது முறையாக சபாநாயகரிடம் அனுமதி கேட்ட பிறகே சைகை செய்தார். ஆனால் எதிர்த்தரப்பில் இருந்த சிலர் ஒருமையிலும் கெட்ட வார்த்தைகளிலும் பேசியதால் சபாநாயகர் கண்டிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது என்றார். மேலும் முதல்வரின் பேச்சு அனைவராலும் பாராட்டப்பட்டது. அவர் பேசிக் கொண்டிருக்கும் போதே எதிர்க்கட்சியினர் வெளிநடப்பு செய்ததை மக்கள்தான் மதிப்பீடு செய்ய வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். பேசும்பொழுது சபாநாயகருக்கு ப்ராப்பரா பர்மிஷன் கேட்டுட்டு பண்ணாங்க. ஆப்போசிட் சைடில் பண்றவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒருமையில கெட்ட வார்த்தையில இந்த மாதிரிலாம் ஒரு சில சவுண்ட்லாம் கொடுத்தாங்க. ஸோ அதுதான் ஒரு இந்த மாதிரி வந்து எந்த வகையில் நல்லா இருக்கு, எல்லாருமே பாராட்டுறாங்க, சூப்பரா இருந்துச்சுன்னாங்க. எல்லாருமே பேப்பர் பார்க்கலையா, அது பார்த்து படிச்சாரு, அதை சொல்றீங்களா? கீழே பார்த்து டேரக்டர் அவரு சொல்லி அதையே பார்த்து படிச்சுட்டு இருந்தாரு. அவரு சொல்றதை கேட்டீங்களா? சென்னை அண்ணா சாலையில் உள்ள MMA அரங்கில் சென்னை சமர்த்தா இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் மற்றும் அழகப்பா பல்கலைக்கழகம் இணைந்து 2026ஆம் ஆண்டிற்கான பட்டமளிப்பு விழாவை சிறப்பாக நடத்தின. இவ்விழாவில் அழகப்பா பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் பேராசிரியர் G. ரவி தலைமை விருந்தினராக கலந்து கொண்டு 800 மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கினார். தொடர்ந்து கற்றல், புதுமை, தலைமைத்துவம் மற்றும் திறன் மேம்பாட்டின் அவசியம் குறித்து அவர் மாணவர்களிடம் உரையாற்றினார். BSc கேட்டரிங் மற்றும் ஹோட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன், டிப்ளமா இன் ஹோட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன், MBA இன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் உள்ளிட்ட பல்வேறு படிப்புகளில் பயின்ற மாணவர்கள் பட்டம் பெற்றனர். நிகழ்ச்சியில் பேசிய சென்னை சமர்தா கல்வி குழுமத்தின் தலைவர் R. பூமிநாதன், பட்டமளிப்பு என்பது கல்வியின் நிறைவு அல்ல, புதிய பொறுப்புகள் மற்றும் வாய்ப்புகளுக்கான தொடக்கம் என்றும் குறிப்பிட்டார். மேலும் இந்தியா மற்றும் வெளிநாடுகளில் 31,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை உருவாக்கியுள்ளதாகவும் தெரிவித்தார். இந்நிகழ்வில் கல்வி குழுமத்தின் நிர்வாகிகள், கல்வியாளர்கள், பெற்றோர்கள் மற்றும் மாணவர்கள் திரளாக கலந்து கொண்டனர். ஆனால் அழகப்பா பல்கலைக்கழகம் தமிழ்நாடு ஸ்டேட் யூனிவர்சிட்டி 1985 தமிழ்நாடு யூனிவர்சிட்டி ஸ்டேட் யூனிவர்சிட்டியாக அங்கீகரிக்கப்பட்டு இன்றைக்கி அழகப்பா பல்கலைக்கழகம் வந்து கிட்டத்தட்ட 1,00,000க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு கல்வி கொடுத்து கொண்டிருக்கின்றோம். அதில் வந்து முக்கியமாக அழகப்பா அப்படின்னா என்ன, நான் செல்லும் இடங்களுக்கெல்லாம் அழகப்பா செட்டியார் அவர்களை பற்றி குறிப்பிடுவேன். கிட்டத்தட்ட ஒரு 1000 ஏக்கருக்கு மேலே முழுமையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் கொடுத்த ஒரு தனி மனிதர் வந்து அழகப்பா செட்டியார். ஏன்னா அழகப்பா செட்டியார் வந்து பார்த்திங்கன்னா 1947 சுதந்திரம் அடைந்த அன்னைக்கு முதல் கல்வி நிறுவனத்தை காரைக்குடியில் ஆரம்பித்தார். தொடர்ச்சியாக பல நிறுவனங்கள், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்லேருந்து ஆரம்பித்து அழகப்பா இன்ஜினியரிங் காலேஜ், அழகப்பா பாலிடெக்னிக், அதே மாதிரி வந்து சென்ட்ரல் எலக்ட்ரோகெமிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டியூட், அது CSIR கீழே வருது, சென்ட்ரல் கவர்மெண்ட்டு கீழே வருது. இது மாதிரி பல நிறுவனங்களை ஒரு 10 வருடங்களுக்குள்ளாக ஒரு தனி மனிதர் ஆரம்பித்து அவர் ஈட்டிய செல்வங்கள் முழுவதுமாக இன்றைக்கி வந்து அதோடைய வேல்யூ வந்து கிட்டத்தட்ட 1,00,000 கோடிங்கிறாங்க. 1,00,000 கோடி அவ்வளோ மதிப்புள்ள சொத்துக்களை கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துட்டு மாணவர்களுடைய படிப்புக்காக முடித்துட்டு கடைசியாக அவர் இறக்கும் தருவாயில் இருந்தது ஒரு 10க்கு 10 உள்ள ஒரு ரூம் தான்.
கன்னியாகுமரி மாவட்டம் பல்லன் குமாரன்விளை அரசு மேல்நிலைப் பள்ளியில் போதையில்லா தமிழகம் என்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் இந்தியாவின் இரும்பு மனிதன் கண்ணன் பங்கேற்று மாணவர்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். சுமார் 1000 மாணவ மாணவிகள் முன்னிலையில் போதையில்லா தமிழகத்தை உருவாக்க உறுதிமொழி ஏற்கப்பட்டதுடன் உலக இரும்பு மனிதன் போட்டிகளில் பயன்படுத்தப்படும் யோக் வாக், ஃபார்மர்ஸ் வாக் மற்றும் ஸ்டோன் உள்ளிட்ட உபகரணங்களை கொண்டு கண்ணன் பல்வேறு சாதனை நிகழ்ச்சிகளை நடத்தி காட்டினார். இதில் 65 கிலோ எடை கொண்ட 4 மாணவர்களை தோளில் சுமந்தபடி 20 மீட்டர் தூரம் நடந்து சாதனை படைத்தார். மேலும் 4 மாணவர்களை தூக்கிக் கொண்டு ஃபார்மர்ஸ் வாக் நிகழ்த்தியதுடன் 120 கிலோ எடை கொண்ட இளவட்ட கல்லையும் தூக்கி அசத்தினார். பள்ளி தலைமை ஆசிரியர் ஜெகதா ஜான் நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். உடற்கல்வி ஆசிரியர் அனந்த சகாரன் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை செய்திருந்தார். நிகழ்ச்சிக்கு பிறகு பேசிய இரும்பு மனிதன் கண்ணன் 2026ஆம் ஆண்டு உலக இரும்பு மனிதன் போட்டிக்காக தீவிர பயிற்சி மேற்கொண்டு வருவதாகவும் போதையில்லா தமிழகத்தை உருவாக்கும் பணியில் தொடர்ந்து தன்னை அர்ப்பணித்துக் கொள்வதாகவும் தெரிவித்தார். இன்று ஒரு முக்கியமான ஒரு சாதனை நிகழ்த்தியிருக்கேன். குமரி மாவட்டத்தில் அரசு மேல்நிலைப்பள்ளி பல்லன்குமாரவிளையில் உலக இரும்பு மனிதன் போட்டிக்கு பயன்படுத்தும் யோக் வாக் மற்றும் ஃபார்மர்ஸ் வாக், ஸ்டோன் யோக் வாக்கில் கிட்டத்தட்ட ஒரு 60லேருந்து 65 கிலோ மாணவர்கள் 12ஆம் வகுப்பு மாணவர் 4 பேரை தோளில் சுமந்து 20 மீட்டர் நடந்து ஒரு சாதனை நிகழ்த்தியிருக்கேன். ஃபார்மர்ஸ் வாக்கில் அதே மாதிரி 12ஆம் வகுப்பு மாணவர்கள் 60 எடை கொண்ட 4 பள்ளி மாணவர்களை ஒரு கையில் 2 மாணவர்களை தூக்கி ஃபார்மர்ஸ் வாக் முறையில் 20 மீட்டர் நடந்து ஒரு சாதனை நிகழ்த்தியிருக்கேன். அதன் பிறகு அட்லஸ் ஸ்டோன் இளவட்டக்கல்ல முதல் முறையாக உலக இருமனிதன் போட்டியில் பயன்படுத்தும் முறையாக ஒரு லேடர் மாதிரி வைத்து அதன் கிராஸ் பண்ணி தூக்கி போட்டு இன்று ஒரு சாதனை நிகழ்த்தியிருக்கேன். இந்த சாதனை நிகழ்வானது ஒரு போதை விழிப்புணர்வு, அதாவது உலக போதை ஒழிப்பு, அதாவது நம்மளுடைய குமரி மாவட்டத்தில் போதையில்லா மாவட்டமாக உருவாக்குவதற்கு முன் உதாரணமாக இன்று இந்த 3 சாதனை நிகழ்த்தப்பட்டுகிறதுக்கு இந்த பள்ளி நிர்வாகத்திற்கு இந்த நேரத்தில் நன்றியை சொல்லி கடமைப்பட்டுகிறேன். செங்கல்பட்டு மாவட்ட புதிய புரட்சிக் கழகத்தின் மாவட்ட பொருளாளர் மணிகண்டன், ஜெனிஃபர் கிறிஸ்டி தம்பதியினர் தங்களது திருமண நாளை முன்னிட்டு செங்கல்பட்டில் உள்ள CSI மகிமை இல்லத்தில் அறிவுசார் குறைபாடுடைய குழந்தைகளுடன் கொண்டாடினர். புதிய புரட்சிக் கழகத்தின் நிறுவன தலைவர் OE சங்கரின் வழிகாட்டுதலின்படி நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் குழந்தைகளுடன் கேக் வெட்டி மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டதுடன் அவர்களுக்கு உணவும் வழங்கினர். நிகழ்ச்சியில் புதிய புரட்சிக் கழகத்தின் மதுராந்தகம் சட்டமன்ற தொகுதி மாவட்ட செயலாளர் CK சேகர், மாவட்ட இளைஞரணி செயலாளர் அன்பழகன் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டு மணிகண்டன், ஜெனிஃபர் கிறிஸ்டி தம்பதியினருக்கு திருமண நாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். சமூக அக்கறையை வெளிப்படுத்தும் வகையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சி அனைவரின் பாராட்டையும் பெற்றது. இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைந்தது. உலகில் நடக்கும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள www.lenews.in என்ற இணையத்திலும் LeeMax என்ற OTT தளத்திலும் கண்டு களியுங்கள். யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக வலைதளங்களிலும் தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.